யூ டூ லேட்டரா. ஏண்டா மது, நீயும் மைத்திலியும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்துட்டு வரேள், ஒன்னா படிச்சே. இப்ப வேலை விஷயத்திலயும் நீ அதே கம்பெனிக்கு வேலைக்கு போனேன்னு வச்சுக்கயே, அவளுக்கும் துணையா இருக்கும், எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். அவளே அந்த கம்பெனில உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருவா. நீ எதுக்கு வேற கம்பெனி எல்லாம் போய் வேலை பாக்குறேங்கிற? அவ கூடயா? வேணாம் மாமி. ஏண்டா அடிக்கடி சண்டை போடுவாளேன்னு பயப்படுறியா? நேத்து உங்க அம்மா வந்துட்டு போனதுல இருந்து பயங்கர டென்ஷனா இருக்கா. போய் பாரு போ. அப்படியா? அங்கிள் பாத்து வரேன். போ. டேய், மாமியை வச்சு எடை போடாதடா, அவன் நல்லவ. தலையில எண்ணெயே வச்சுக்கிறதுல முடியெல்லாம் அநியாயமா போயிட்டு இருக்கு. பாட்டி, என்னப்பா? எனக்கு ஒரு பெரிய ஐடி கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். வயசுல பெரியவன் குத்துக்கல்லாட்ட இங்க உட்காந்து இருக்கேன், எங்கிட்ட விஷயத்த சொல்லாம அங்க என்ன பொம்னாட்டிக்கு முன்னாடியே சுத்திட்டு இருக்கேன். இந்த பாரு, நானும் அப்துல் கலாமும் கிளாஸ்மேட். அவரை போல நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா நிலாவில கல்ல பொறுக்கி இருப்பேன். என்ன பண்றது, இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அரிசியில இருக்கிற கல்ல பொறுக்கிட்டு இருக்கேன். தாத்தா, சித்த வாயை மூடுறேலா? அவனை வெளில போ சொல்லுங்க, நான் கோவமா இருக்கேன். நீ என்னைக்குதான் கோவப்படாம இருந்திருக்க? ஆமா, நான் ஏன் வெளியே போனோம்? உன் தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, அக்கா, ஏன் வீட்டோட இருக்காரு உங்க மாமா, அவர் சொல்லட்டும். நீ எல்லாம் சொன்னா போக முடியாது. அப்படியா? அத கூட பாக்கலாம். நாளைக்கு நீ இந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு போக கூடாது. நீ என் கூட ஆபீஸ்க்கு வர, நான் உனக்கு வேலை வாங்கி தரேன். நான் வரல. ஏன், நான் உன் கூட சண்டை போடுவேன்னு பயமா? ஆமாண்டி. அப்படியா? அப்ப நீ வேலைக்கு போக முடியாது. என்னடி பண்ற? இந்த ஐயோ, நாளைக்கு நீ என் கூட வர, உனக்கு நான் வேலை வாங்கி தரேன். இப்ப கிடைச்சிருக்கிற வேலையை விட அதிக சம்பளம். ஓகேவா? ஓகேவா? வா, சினிமாக்கு போலாம். வாடா. பேத்தி இவனை என்னமா பாடா படுத்துறப்ப கேட்க மாட்டீங்களா அதெல்லாம்? என்ன, நம்மளும் சினிமாக்கு போலாமே. நம்ம பாக்குற மாதிரி இப்ப எங்கடி சினிமா வருது? அவ பாக்காம இருக்க படம் வருது. பேசாம நாம சீரியல பாப்போம். அதுவும் அந்த சீரியல்ல இந்த விளம்பரம் வரும் இல்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதையே பாப்போம். ஸ்டார் மூவிஸ் பாக்கலாம்னா. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். கீரை 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 அரை கீரை. ஏன்பா என்னாச்சு? மாமனுக்காக உன்னை வளர்த்து வச்சிருக்கேன். அவன் என்னன்னா வேற ஒரு பொண்ணை சுத்திட்டு இருக்கான். டேய், ஏன்டா வண்டி நிறுத்திட்ட? அது இந்த ரூட் சரியில்லை, நம்ம வேற ரூட்டுக்கு போலாம். மாப்ள, ஏய் மாப்ள, பாருமா, கூப்பிடும் போது அவன் பாட்டு போயிட்டு இருக்கான். எங்க போனாலும் விட மாட்டேமா. உனக்கு தான் அந்த மாப்பிள, அவன் எங்க வேணாலும் போகட்டுமே. விரட்டி புடிச்சு காட்டுறேன் பாருப்பா. நில்றா நில்றா மாப்ள, டேய் நில்றா மாப்ள. எங்களை பார்த்தோன்னு பாஸ் வண்டி விட்டு போனியே, யார் அந்த பொண்ணு? யாருன்னு தெரியல மாமா, வழியில டிராப் பண்ண சொல்லிச்சு, அதான் பிக்கப் பண்ணிட்டேன். ஏய், என்ன விளையாடுறியா? சின்ன வயசுல இருந்து பழகிட்டு இருக்கோம், இப்ப தெரியாதுன்னு சொல்ற? ஐயோ சாரி, உன்னை போய் தெரியான்னு சொல்லுனா, சும்மா அதனால சமாளிக்கிறதுக்காக சொல்றேன். சரி, யார் இந்த ஆளு? இவரா? இவரு யாருன்னே தெரியாது. இவரு இங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, பார்த்தா எங்க மாமா மாதிரியே இருக்காரு. யார் சார் நீங்க? நான் யாருன்னு தெரியலையா? தெரியலையே. என்ன தெரியாதுங்கிற? சொல்லுவேடா சொல்லுவேன். உனக்காக பொண்ணை பத்து வளர்த்து வச்சுக்கிட்டு காத்திருக்கிற என்ன பார்த்தா தெரியாதுங்கிற? டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் பார்த்து உன்னை என்ன செய்யறேன் பாரு. நன்றி கேட்ட பயல்கடா நீங்க. என் தங்கச்சி அதான் உங்க அம்மா வயித்துல நீ இருந்தப்ப உங்க ஒப்பனை அழிச்சு கொண்ட வச்சு கறிய மீனுமா ஆக்கி போட்ட வேண்டாம். நானு கறிய மீனுமா? வெள்ளரிக்கா பிஞ்சில்ல இவன் வாங்கி கொடுத்தான். அந்த விசுவாசம் கட்ட பையன் உனக்கு ஒழுங்கா புது சொல்லி வளர்த்திருந்தானா என்ன பார்த்து தெரியாதுன்னு சொல்லுவியா? விவசாய கட்டதா பேசுவியாடா? ஐயோ, இப்படியே போனா நம்ம மானத்தை வாங்கிடுவான் போல இருக்கே. ஏன்பா தகராறு பண்றீங்க? பேச்ச நிறுத்துங்கப்பா. டேய், எங்களுக்குள்ள 1008 பிரச்சனை நடக்கும். அத கேட்க நீ யாரா? ஒழுங்கா ஓடி போயிடு, இல்லனா கடிச்சு கொதறிடுவேன். கடிச்சு கொதறுவியா? ஏன்பா மூஞ்சிய பார்த்து பேசுப்பா, திரும்பியா? என்ன என் தங்கச்சி புருஷன் குரல்ல பேசினா நாங்க என்ன பயந்துருவோமா? யாரா நீ? என்ன சாரி, என் பையனை நடுத்தருல நிக்க வச்சு சண்டை போட்டது இல்லாம என்ன தண்டச்சோர நான் சொல்லிக்கிட்டு இருக்க? யோ, நான் சும்மா தண்டச்சோறு திங்கலையா? உன் வீட்டுல ஒரு வருஷம் உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு கடனெல்லாம் அடைச்சிட்டு அப்புறம் தான் சோறு தின்ன. ஜாக்கிரதை. ஏய் மாப்ள, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கிற. இதோட விட்டு என்னத்த விட சொல்ற? எதிரா ஓவரு? கல்யாண சீரில 10 சுத்து முறுக்கு வைக்கிறேன்னு சொல்லி 8 சுத்து வச்சு ஏமாத்துல பரம்பரையில பிறந்தவன்டா நீ. நீயா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? என் ரேஞ்சுக்கு எவ்வளவு பொண்ணுங்க கிடைக்கும் போது போனா போதுன்னு உன் பிஸ்தாரி தங்கச்சியை கட்டினடா. ஏய், நீ எங்கடா கட்டின? நாங்க கட்டி கொடுத்தோம். நீ எங்க கைய பிடிச்சு காலை பிடிச்சு போராடம்லாம் அழிஞ்சியடா. அதுக்கப்புறம் தானே போனா போயிட்டு போதுன்னு கட்டி கொடுத்தோம். ஏய், போது நிறுத்திக்க, இதுக்கு மேல பேசாதடா. டேய், இன்னே வரைக்கும் என் தங்கச்சி சம்பாதிக்கிற சம்பாதிக்கிறதுல நீ தெண்ட சொல்லிட்டு இருக்க. ஏய், சும்மா உன்னை திங்கலடா. உன் தங்கச்சி புடவையை போடுது, பாவாடையை போடுது, அதெல்லாம் துவச்சு முடிச்சு அவ போடுற பாத்திரத்தையும் கழுவி வச்சிருந்தால சோத்த தின்றோம். ஏமா நில்லுமா, உன் வீட்டுல வந்து நான் வேலை பார்க்கல? ஆமா, எங்க வீட்டுல நீங்க கேட்டுக்கிட்டியா? துப்பாத, நிறுத்திக்க. உன் தங்கச்சி வருவா, அவ மூஞ்சில துப்பு. சரியான டோல் வாயிடா உன் தங்கச்சி. என்னங்க என்ன இங்க தகராறு? அது ஒண்ணு இல்லம்மா, என் பொண்டாட்டிய பத்தி அவன் கேட்டுக்கிட்டு இருந்தா.
சரியான டோல் வாயின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? கொஞ்சம் இங்க திரும்பி பாருங்க. என்னம்மா? ஐயோ, என்ன ஆயிட்டீங்க? ஷாக் ஆயிட்டேன். ஷாக் ஆயிட்டீங்களா? இப்ப என்ன சொன்னீங்க உங்க பொண்டாட்டிய பத்தி? இல்ல, டோல் வாயின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். டோலுவாயா? அடிச்சு போட்டா ஒரு 5 கிலோ கறி கூட தேராது. நீ என்ன பார்த்து டோலு வாங்கிறியா? உன்னை இன்னைக்கு யாரது? அந்த தண்டச்சோறு வீட்டுக்கு தானே வந்தாகனா, அங்க பாத்துக்குவா. தண்டச்சோறு என்ன சொல்லாதியா? நீ ஏன் தண்டச்சோறு? ஏண்டா, நான் வாயை திறந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன், நீ ஒண்ணுமே புலம்பாம இருக்கேயா? நீங்க உதவாங்கன்னா நீங்க தான் போலாம். ஆமா இல்ல? என்னடா உங்க அம்மா உள்ள இருக்கா, வெளியே இருந்து தட்டு வருது? இவ ஆள் வச்சு அடிக்க ஆரம்பிச்சாளா? என்ன சொன்ன? மூஞ்சிக்கு ஆள் வச்சு வேற உன்னை அடிக்கணுமா? மொகர கட்ட உடஞ்சு போன கோடாலி மாதிரி உன் வாயை வச்சுக்கிட்டு என்னைய சொன்ன? ரோட்ல அத்தனை பேருக்கு முன்னாடி என் மொகர கட்டைய பார்க்காமயே டோல் வாயின்னு சொல்லுவே நீ? இனிமே சொல்லுவியா? இப்ப சொல்லுவாங்களா? தைரியம் இருந்தா இப்ப சொல்லியே பாக்கலாம். ஏடா, என் கண்ணனையே யாருன்னு கேக்குறியா? உன்ன மாதிரிதானே இருப்பான். என்ன ரவுண்டு கட்டி அடிச்சிருக்கியோ? ஏன் வீடியா? நான் ரவுண்டு கட்டி அடிப்பேன், ஏறி மிதிப்பேன். ஆளை பாரு, சோத்துக்கு வருவீங்களா? சோத்துக்கு அப்ப வச்சுக்கிறேயா? வீட்டு வேலைக்கு ஆள் இருக்கா? ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. தண்டா சோறுங்க அனுப்புறேன். வீட்டுல இருக்கிற துணி, மட்டை, கால் மிதியடி எல்லாத்தையும் சேர்த்து போடுங்க. தோச்சு போடுவாங்க. போங்க முதல்ல. தண்டா சோறு கதகளி முடிஞ்சது. ஏன்பா, நான் தான் மாமாவை தெரியாதுன்னு சொல்லி ரோட்ல அம்மா கிட்ட கரெக்டா மாட்டிக்கிட்டேன். நீங்க ஏன்பா அம்மாவை டோல் வாயின்னு சொன்னீங்க? அதான்டா நானும் நினைக்கிறேன். அவன் அந்த பக்கம் வருவான்னு தெரியாம தான் சொல்லிட்டேன். என்னம்மா, இன்னும் ஆள் அனுப்பலையா? டேய், ஒன்னதான் கூப்பிடுறாங்க. என்னையும் கூப்பிடுறாங்க. ஹாய் மைத்லி. வாடா மது, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். டேய், நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணல, அதுக்குள்ள அப்பாயின்மெண்ட் ஆர்டரா? என்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எம்டி கிட்ட பேசி உனக்கு ஜாப் வாங்கிட்டேன். ஓ, இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கோ. அது வரைக்கும் உன் சீட். போய் வேலை பாரு. தேங்க் யூ மைத்லி. ஆல் தி பெஸ்ட். ஆறு மாசமா அந்தமான் ஆபீஸ் போயிருந்தான். 8 மாசம் இங்க வந்துட்டான். ஒரு பொண்ணுங்களை விட மாட்டான். வந்துட்டான். ஹாய். ஹாய்டா. என்ன 3 பேர் இதே கம்பெனில வேலை செய்றீங்களா? என்னடா பண்றது? வேலையே செய்யாம சம்பளத்தை மட்டும் வாங்கி போடுங்கடா. என்னடா 8 மாசமா அந்தமான் போயிருந்தானே, இப்ப திரும்பி வந்துட்டானே, எல்லாத்தையும் போட்டு கலாய்க்க போறானே. எதனா பேசிட்டு இருந்தீங்க? எப்படி மச்சான் கரெக்டா சொல்ற? பின்ன நீங்க 3 பேர் சேர்ந்து இந்தியாவை டெவலப் பண்றத பத்தி யாரா பேச போறீங்க? 3 பேர் சேர்ந்தாலே எவனையாவது பத்தி குறை தான் சொல்ல போறீங்க. தீபக், அந்தமான் போனியே, அந்த மான்களை எல்லாம் பாத்தியா? அந்த மான்ல எல்லாம் நான் எந்த மானையும் பார்க்கல. நம்ம ரேஞ்சே வேற மச்சான், டேஸ்டே வேற. நான் மச்சான் டேஸ்ட். மீனாவோட கண்ணு, அனுஷ்காவோட மூக்கு, அப்புறம் நயன்தாராவோட லிப்ஸ், ஸ்னேகாவோட பல்லு, ஸ்ரேயாவோட கழுத்து. மச்சான் இன்னும் கொஞ்சம் கீழே வாடா. சிம்ரனோட இடுப்பு. ரொம்ப கீழே வந்துட்டடா. சொல்றத மட்டும் கேளுடா. ரம்பாவோட தைஸ், ஐஸ்வர்யா ராயோட கால், தமன்னாவோட கலர், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸில போட்டு அடிச்சா வருமே ஒரு கலவை. அந்த மாதிரி கலவையத்தான் காதலிக்கணும், கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லாட்டி கட்ட பிரம்மச்சாரியாவே இருந்தணும். சூப்பர். மச்சான் இந்த ஃபிகரா பாரு. ஏய், என்னடா பறவை மூலியமா வரைஞ்சு வச்சிருக்க? சொன்ன கலவை எல்லாம் வரைஞ்சா பறவை மூலியமா தானே வருது. எப்படி மிஸ் ஆச்சு? சின்ன வயசு முடியுமா? சின்ன வயசு முடியுமா? என்ன மச்சான் சொல்ற? டேய், நான் சொல்ல, அந்த 9 கலவை அந்த பொண்ணுகிட்ட இருக்குல்ல. டேய் எம்டிக்கு வேண்டப்பட்ட பொண்ணு மச்சான், வீணாவ வேலை படுப்பது. டேய், வேலை போனா தாண்டா அதை பத்தி கவலை பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஃபிகருக்காக வேலை போனா இல்லடா, உன்ன மாதிரி ஒருத்தனை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனா கூட அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஒட்டா. என்ன மைதிலி, பயந்துட்டியா? நாங்க வந்தது உன் பாதுகாப்புக்காக தான். நாங்க உன் பின்னாடி சுத்துறதே வேற யாரும் உன் பின்னாடி சுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான். இத பாருங்க, வீட்டுக்கு வந்தீங்க, நான் அப்பவே சொல்லி அனுப்பிட்டேன். இப்படி அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி ரோட்லயோ ஆபீஸ்லயோ வந்து கலாட்டா பண்ணீங்க, போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஈவ்னிங் சிங்கர்ஸ்ல உள்ள தள்ளிடுவேன். போங்கடா. தருதல பையன். நானும் சுண்டேலியான புள்ள
இன்னும் என்ன கிளம்பாம இருக்க? இல்ல மைத்திலி, இன்னைக்கு ஆட்டோ பிடிச்சு போயிரியா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எனக்கு தெரியாம அப்படியே என்ன முக்கியமான வேலை? எங்க அப்பா சுவாமி வேலை சித்தி வீட்டுல இருக்காரு. நான் போய் அவரை கூட்டிட்டு வரணும். சித்தி வீட்ல என்ன விசேஷம்? விசேஷம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு அங்க போய் உட்கார்ந்து இருக்காரு. அதான். ஆமா, ரொம்ப நாளா உங்ககிட்ட உங்க அம்மாவை பத்தி ஒரு விஷயம் கேட்கலாம்னு நினைச்சேன். கேட்கலாமா? தாராளமா கேளேன். ஏன், வீட்டு வேலையில உங்க அப்பா தான் செய்யறாரு, உங்க அம்மா எதுவும் செய்ய மாட்டாங்களா? அம்மா வேலைக்கு போறதுனால அப்பா வீட்டு வேலை எல்லாம் பாத்துக்கிறாரு. ஏன், உங்க அப்பா வேலைக்கு போக மாட்டாரா? அது ஒரு பெரிய கதைப்பா. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இன்டர்வியூக்கு போயிருக்காங்க. அங்க அப்பாவை ஏமாத்தி அம்மா வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. இதனால அப்பா வந்து அம்மாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் பிறந்துட்டேன். என்ன பாத்துக்கிறது, வீட்டு வேலை செய்யறதுன்னு அப்பா அப்படியே வீட்டோட செட்டில் ஆயிட்டாரு. ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? சரி, நான் ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிடுறேன். ஓகே. மது, நீயும் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா மாதிரி தானே? பிரியா, கிளம்பலாமா? வீட்டுக்கு மேடமா, பையனை கூட்டிட்டு வந்துட்டு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. மைதிலி, எப்படி இருக்க? நல்லா இருக்க ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன ஆண்டி, வீட்டு பக்கமே வர்றதில்ல? எங்கம்மா, ஆபீஸ் வேலையே நிறைய இருக்கு. மதுக்கிட்டயே சரியா பேச முடியலன்னா பாரு. ஆமா, ஆபீஸ்லயாவது மது கிட்ட சண்டை போடாம இருக்கியா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஆண்டி. பொய் சொல்லாத. ஆபீஸ்ல மதுவை டார்ச்சர் பண்றியாமே? நீங்க மது அப்பாவை டார்ச்சர் பண்றதை விடவா? என்னடி சொல்ற? நீங்க வேலைக்கு போறதுனால வீட்டு வேலையெல்லாம் அங்கிள் செய்ய சொல்றீங்களாமே, அது உங்களுக்கு டார்ச்சரா தெரியலையா? நானும் தான் வேலைக்கு போறேன், என் துணியை நானே துவைச்சுக்கிறேன். அம்மா சமைச்சா நான் ஹெல்ப் பண்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க ஆண்டி, கேட்கணும்னு தோணுச்சு கேட்டேன். பாய். மது, ஹலோ, சொல்டா. மைதிலி, நான் எங்க அம்மா பத்தி உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்ல, அது நீ யாருகிட்ட வேணா சொல்லு, ஆனா எங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதானே? அட பாவி, முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? நான் வேற யாருக்கும் சொல்லல, உங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டேன். கிழிஞ்சது. வரது உங்க பெட்டி மாதிரி இருக்கு. அப்பா, உங்களுக்குதான். ஐயோ, ஏன் பெட்டி?